ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. இது இப்போ காலையிலே வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் பழைய சோறு பழைய தண்ணி கஞ்சி தண்ணியெல்லாம் இருந்து சரி அதனால் கோழியை தவிடு வரிசை வச்சிருமோன்னு சொல்லி கரெக்டாக ஒரு 9:30 போல் தவிடு வரிசைட்டு இருக்கேன் ப்ரோ. வேலைக்கு வேறு போலியா சரி அதனால் கோழியில் தவிடு வரிசை வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. அதான் ஃபுல் வீடியோ ப்ரோ. பிடிச்சிருந்தாலும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ. இப்போ நான் கோழி தவிடு வரைச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் கூட்டில் ஒரு நோய் கோழின்னு சொன்னோம்ல ப்ரோ, அது வந்து என் கோழி கிடையாது ப்ரோ, பக்கத்து கூட்டில் உள்ள கோழி. அன்னைக்கு தான் பிடிச்சி கொண்டு கொடுத்தேன் வீல்கிட்ட. அது கோழி மாறி என் கூட்டில் வந்துருக்கு ப்ரோ. நானும் கோழியெல்லாம் எண்ணி விட மாட்டேன்னா, எனக்கும் கோழி எத்தனை கோழி விடணும் எனக்கே இப்போ தெரியாமல் ஆகிட்டு. அதே கலரில் ஏற்கனவே ஒரு 2 கோழி உண்டா, நான் அந்த கோழிந்து நினச்சிட்டு தான் சரி வச்சுக்கினேன். நான் அது வேறு கோழியாங்க. இப்போ தான் ப்ரோ பிடிச்சி கொடுத்துட்டு சரி இருந்தாலும் வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரோ. கோழி கூட திறந்து விட வேண்டிய டைமு தான் எனக்கே தெரிஞ்சு. நான் கேட்டு பார்த்தேன் உங்கள் கோழி வாணி ஆமான்னு சொன்னாங்க. அதனால் கோழியை பிடிச்சி கொடுத்துக்கிட்டு அதனால் கோழியை தவிடு வரைச்சிக்கிட்டு அந்தளவு வரேன். இன்னும் கூடு வேறு என்னையே திறந்து விடலை. அதனால் கோழியை தவிடெல்லாம் ஒரு 2 பிளேட்டில் அள்ளி வச்சுக்கிட்டு ரெண்டு பிளேட்டில் தவிடு அள்ளி வச்சுக்கிட்டு வாத்தை திறந்து விட வேண்டி போனோம் ப்ரோ. நம்ம வாத்து தான் கூடு திறந்தாலும் வாத்து வெளியே வராது, அதை பிடிச்சி வெளியே விட்டால் மட்டும் தான் வாத்து வெளியே வந்துடும். அதனால் நம்ம முதல் வாத்தை பிடிச்சி வெளியே விட்டுட்டு வருவோம்னு சொல்லி கோழி தவிடெல்லாம் வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டு வாத்து கூட திறக்க போயிட்டுருக்கேன். என்னுடைய வாத்து கூட திறந்து வாத்தை பிடிச்சி வெளியே விடணும் ப்ரோ. அது வேறு மாட்டவே செய்யாது ப்ரோ. அந்த கூட்டுக்குள்ள மரக்கூட்டுக்குள்ள நடந்து இங்கே பிடிக்க போனால் அந்த அறையை ஓடிடும். அதை போட்டு வீடியோ எடுக்க தான் ஒரு 2-3 தட்டு வேறு தட்டி விட்டேன் அந்த பழகையில். அங்கே தட்டி அங்கே விரட்டிட்டா இங்கே வந்துடும் ப்ரோ. மறுபடியும் இங்கே பிடிக்க போனால் அங்கே ஓடிடும். போட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுருக்கோம் வாத்து. நீங்களே அந்த வீடியோவில் பார்த்து நான் விரட்டி விட்டு நான் வந்தால் மறுபடியும் பிடிக்க முன்னாடி ஓடிடும், பார்த்துட்டு ஓடிடும். பார்த்துட்டு 2 தட்டு தட்டி பிடிச்சி அந்தாலும் கிடச்சிக்கிட்டு போகிறோம். அதில் பிடிச்சி கொண்டு மெதுவாக விட்டு வாழை ஆட்டிக்கிட்டே அந்தாலும் ஓடிச்சு. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த நாட்டுக்கோழி கூட திறக்கும்ல ப்ரோ. சரி அது அங்கே போய் கோழி வேற கொத்தி விரட்டி விட்டுவிட்டு சரி அப்படியே கோழி கூட திறக்க போயிட்டேன். கோழி கூட திறந்து விட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது இன்னொரு கூடு உண்டா, அது திறக்கல ப்ரோ. அதுக்காண்டி அப்படியே அடுத்த கோழி கூட்டையும் திறக்கிறதுக்காண்டி அப்படியே வெளியே போயிட்டு இருந்தேன் ப்ரோ. சரி அப்படியே வாத்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த போயிட்டு இருந்தேன் ப்ரோ. இந்த கோழி கூட திறந்து கோழியெல்லாம் இறைய போட்டு வேறு தவிடு வேறு வச்சுட்டு இருந்தால் ப்ரோ. அதெல்லாம் சாப்பிடும். சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ. கூட்டு போய் தான் முட்டாட கோழி பார்த்தேன். கோழி வீட்டில் ஒரு முட்டையுமே இல்லை ப்ரோ. சரி அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ. எத்தனை பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறேன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பண்ணுங்க ப்ரோ. நான் எல்லா வீடியோலையும் சொல்லி நாட்டுக்கோழி வளர்க்குறது ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறியா ப்ரோ. புதுசாக ஏதாவது வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாட்டு வாய்ப்பு இல்லாமல் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. இப்போ இங்கே பெட்டில் வேறு அடை வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ என்ன செய்யனே தெரில ப்ரோ. எனக்கு மறுபடியும் இங்கே பெட்டலெலாம் முட்டை அடை வைக்கணும்னு இருக்குது. திடீர்னு மழை பெஞ்சிடும் ப்ரோ. மழை பெஞ்சினா எங்கள் பெட்டலெலாம் முட்டை அடை வச்சோம்னா மேக்ஸிமம் பொறிக்காமல் மாட்டிக்கிடும் ப்ரோ. மழை டைமில் கோழி அடை வச்சாலே சில கோழியில் பொறிக்காது மழை டைமில். சரி ஏதாவது புதுசாக அடுத்த கண்டென்ட் எடுப்போம் ப்ரோ. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வளர்த்தா தான் ப்ரோ வீடியோவும் வியூஸ் போவோம். பார்க்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே வீடியோவை டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கே போர் தான் ப்ரோ அடிக்கும். இப்போ நானாக இருந்தாலும் ஒரே வீடியோவை டெய்லியும் பார்த்தோம்னா எனக்கே போர் அடிக்குது தானே ப்ரோ. அதே மாதிரி தானே ப்ரோ எல்லாருக்கும் இருக்கும். அதான் ப்ரோ என்ன கண்டென்ட் அடுத்த வீடியோக்கு அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன்.
புதுசாக ஏதாவது வீடியோ போடலான்னு பார்த்தா என்ன வீடியோ போடனே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வீடியோ சொல்லுங்கள் அப்புறம் நம்ம அப்படி ஒரு கண்டென்ட் மாதிரி எடுத்து போடுவோம், அப்லோட் பண்ணுவோம். சும்மா இருந்தாலும் குவாலி கூட தான் ப்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வழியில் வேறு அப்படியே இருந்து யாராச்சும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வாய்ஸ் வேறு ரொம்ப லென்த் வீடியோனாலே வாய்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் வாய் குளறும் ப்ரோ, வாய் உளறிடும். வாய்ஸு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தாலே அது ஏன்னே தெரிய மாட்டேன். இப்போ 4 நிமிஷம் வீடியோ அப்படிலாம் போட்டோம்னா வீடியோ ஈஸியாக வாய்ஸ் கொடுத்துருவேன். இந்த 7 நிமிஷம் 8 நிமிஷம்லாம் வீடியோ கொடுத்தோம்னா அது வாய்ஸ் கொடுக்க முன்னாடி நான் ஒரு கரையாக ஆகிடுவேன் ப்ரோ. நான் ஏதாவது ஒன்று பேசுவேன், வாயிலேருந்து ஏதாவது ஒன்று டக்குனு வந்துடுறேன் ப்ரோ. என்ன பேசுனே தெரியாமல் உளறி பேசிடுவோம் ப்ரோ வாய்ஸில். நான் இப்போவுமே என்ன பேசுனே தெரியாமல் நான் உளறேன். இதே மாதிரி தான் ப்ரோ யூடியூப்பில் என்னத்து எப்படி நீயே தெரிய மாட்டேன். இப்போ தானே ப்ரோ புதுசாக இருந்த வாய்ஸ் இது யூடியூப்பில் வீடியோ வாய்ஸ்லாம் கொடுத்ததாக்கி அது கொஞ்சம் அப்படியே இருக்குது, வாய்க்குள்ளே ரேட் இருக்குது. சிலவே அழகாக யூடியூப்பில் வீடியோலாம் அப்லோட் பண்ணி நம்ம அப்படிலாம் எடுத்தோம்னா வீடியோக்கு ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்க தெரியாமல் கொடுக்கும். என்ன ப்ரோ பண்ணதுக்கு ஏதாவது புதுசாட்டு ஏதாவது ஆப் ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ வாய்ஸ் கொடுக்குற மாதிரி. இதில் நான் வாய்ஸ் எப்படி தெளிவாக கொடுத்தாலும் வாய்ஸ் கேவலமாக தான் ப்ரோ என் வாய்ஸ் வரும். அதே மாதிரி ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் வியூஸ் எல்லாம் போக மாட்டேங்குது ப்ரோ. அதான் என்ன பண்ணனே தெரியல. டெய்லியும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் ப்ரோ. வாய்ஸ் கொடுத்து எல்லாம் வீடியோ போடுவேன். ஆனால் வீடியோ வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது ப்ரோ ரொம்ப. ஆனால் நிறைய பேர் வீடியோ போடியது 10K அப்படிலாம் போகுது ப்ரோ. இவ்வளோ பெரிய இந்த லென்த்தாக வீடியோ போடியது நமக்கு 1K போகிறதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகும். 1K 2Kலாம் அது எல்லா வீடியோவும் போக மாட்டேங்குது, ஒரு சில வீடியோ மட்டும் தான் ப்ரோ போகுது. புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. பாய் ப்ரோ எல்லாருக்கும்.